குட் மார்னிங். குட் மார்னிங். சரி நீங்க உட்காரு, நான் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம படிக்கலாம். சரிங்க டீச்சர். இன்னொரு விஷயம், நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்தல, அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுடு, நான் வந்து செக் பண்றேன். மத்த பாடத்துல அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே டீச்சர். அமன், 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 ஹோம்ஒர்க் காட்டு. அது வந்து டீச்சர் இங்கதான். அமன், இந்தாங்க டீச்சர். என்னது இது? நீ ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணவே இல்லையா? அது டீச்சர், நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதனால தான் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. காரணம் மட்டும் 1008 சொல்லுவ. நாளைக்கு ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஓகே. இல்லனா ஓகே டீச்சர். டீச்சர் என்னாச்சு டீச்சர்? கையிலலாம் அடிபட்டிருக்கு. அது 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 வந்து நான் கீழே விழுந்துட்டேன். ஓஹோ. மேடம், இதை பார்த்தா கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. நான் தான் சொல்றேன்ல, கீழே விழுந்துட்டேன்னு. உன்னோட படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. கிளம்பு, கிளம்பு இங்க இருந்து. இன்னைக்கு நீ படிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. போயிட்டு வா. போடா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு. நான் சொல்றத கேட்க மாட்டேன். அறகுறையா சுத்துறது தான் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஹாய் டீச்சர். ஹாய். என்ன பண்றீங்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியலையா? ஆமா, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? இல்ல மேடம், இங்க வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு உதவியும் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படியா? சரி, அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ணு. ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வா, அப்படியே ஒரு மாப்பை எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணு. ஓகே.
மேடம் இந்தாங்க தண்ணி. ஆ தண்ணி எடுத்துட்டு வந்துட்டல, அப்படியே இன்னொரு வேலையும் பண்ணு. அப்படியே அந்த துணியை எடுத்து கொடு, நான் மேல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். ஆ குடு. இந்தாங்க மேடம். திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? அது க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். நீ இங்க படிக்க வந்தியா இல்ல க்ளீன் பண்ண வந்தியா? இல்ல, க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு படிக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். முதல்ல நீ கிளம்பு. நாளைக்கு வரும்போது உங்க அப்பாவை கூட்டிட்டு வர. நீ இங்க படிக்க தான் வரியா இல்ல வேற எதுக்கும் வரியானு உங்க அப்பாவுக்கு தெரியணும். சீக்கிரம் கிளம்பு. போ போடா. வேண்டாம். அமன், அமன் இன்னைக்கு ஹோம்வொர்க் பண்ணி கொண்டு வந்தியா? இன்னைக்கு காரணம் சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். எஸ் மேம். என்னங்க? குட். பரவாயில்லையே, வர வர எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டு வர. சரி, அப்ப நம்ம அடுத்த சாப்டர் படிக்கலாம். அமன், என்ன யோசிக்கிற? அடுத்த சாப்டர் ஓபன் பண்ணு. மேம் ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க தப்பா நினைக்க கூடாது. கேளு. உங்க ஹஸ்பண்ட் உங்களை அடிக்கிறார்ல, இதெல்லாம் அடிக்கும்போது பட்ட காயம் தானே மேம்? நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஏன் புரியுற மாதிரி சொல்ல மாட்டீங்க? அமன், நான் தான் சொன்னல, நான் கீழே விழுந்துட்டேன். இது நான் கீழே விழுந்தப்ப ஏற்பட்ட காயம்தான். மேம், நேற்று நான் உங்க வீட்டு வழியாக தான் போயிட்டு இருந்தேன். அப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களை அடிக்கிறாருன்னு தோணுச்சு. நான் அப்போ கதவு கிட்ட நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். அமன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அமன், இது என்ன? இது மருந்து போட்டு இருக்கேன். அது நீ கூட, நானே போட்டுக்கிறேன். அமன், நீ லிமிட்டை கிராஸ் பண்ற. ஆமா மேம், என்னால உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல மேம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லைக் யூ. ஐ லவ் யூ. அமன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என்னுடைய ஸ்டூடெண்ட். மேம், நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு மட்டும் நல்லா தெரியும். நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். மேடம், உங்க ஹஸ்பண்டோட டெத் சூசைட் கிடையாது. அவரை யாரோ கொன்னுருக்காங்க. வாட்? யார் பண்ணாங்க?
நல்லா கேக்குறீங்களே, அவரை யார் கொண்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? திவ்யா மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் கோபால் செத்தது தூக்கம் மருந்து சாப்பிட்டதுனால கிடையாது, விஷம் சாப்பிட்டதுனால தான். அப்புறம் உங்க 2 பேருடைய கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்தோம். நீங்களே விஷயத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சுமூகமா போயிடும். இல்ல நானே உண்மையை வர வைக்கட்டுமா? எதுக்காக உங்க ஹஸ்பண்ட கொன்னீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க எதுக்காகன்னு. சார், என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப அடிப்பார் சார். இந்த விஷயம் ஒரு நாள் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பதுல இருந்து இவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். நானும் லவ் பண்ணேன் சார். நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு நாள் நீங்க நீங்க உங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துடலாம்ல. அவரை விட்டு நான் வரதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட இருந்து பிரியறதுக்கு ஏதாவது சாப்பிட்ற பொருளை விஷத்தை கலந்து கொடுத்துரு. உனக்கு என்ன மூளைகீழ குழம்பி போயிடுச்சா? இந்த மாதிரி எல்லாம் எப்படி நீ யோசிச்ச? ஒரு வாட்டி தைரியமா பண்ணி பாரு. ஏதாவது சாப்பிட்ற பொருளை விஷத்தை கலந்து அப்படியே அதோட சேர்த்து தூக்கு மாத்திரையும் கலந்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் பாரு, எல்லாரும் உன் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிட்டாருன்னு நினைப்பாங்க. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன விடு. ஒரு வாட்டி நீங்க மட்டும் இதை தைரியமா பண்ணீங்கன்னா வாழ்க்கையில இனிமே நீங்க அடி வாங்கவே தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்காத அந்த வாழ்க்கைய நீங்க வாழவே வேண்டாம். நீங்க சுதந்திரமா இருப்பீங்க. குடிங்க, சூடு ஆறிட போகுது. நீ போ, நான் குடிக்கிறேன். சரி. அட, நீங்க இன்னுமா பாலை குடிக்கல? இரு, முதல்ல பாலை குடிச்சிட்டு கிளாஸ் கொடுங்க. வேலை முடிஞ்சது நானே எடுத்து குடிக்கிறேன். சரியா? நீ உன் வேலையை பார்த்துட்டு முதல்ல குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம்ல. இந்தாங்க, முதல்ல பாலை குடிங்க. குடிங்களேன் ப்ளீஸ். அட, என்ன தலை பயங்கரமா ஒலிக்குது. திவ்யா, இங்க வா. இதோ வரேங்க. திவ்யா, எங்க இருக்க? வா. இதோ வரேன், இருங்க. திவ்யா, சீக்கிரம் வா. எனக்கு தலைய வலிக்குது. திவ்யா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது, என்னால முடியல. திவ்யா, திவ்யா கால் பண்ணு. திவ்யா, திவ்யா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சொல்றேன்ல. திவ்யா, 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 திவ்யா.
ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் உங்களை அடிக்கிறாருன்னா, தப்பா நடந்திருந்தாருன்னா, உங்களை அபியூஸ் பண்ணியிருந்தா முதல்ல நீங்க எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க உங்க ஹஸ்பண்டே கொன்னுட்டீங்கல்ல, இப்போ நீங்க அதுக்காக கைது செய்யப்பட போறீங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பாண்டே, கூட்டிட்டு போ. நடங்க.